பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டு பாஜக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பிரபல நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகிறது. பீகாரின் மிக இளம் வயது எம்எல்ஏவாக உருவெடுத்த மைதிலி தாக்கூரின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பீகார் தேர்தலில் நிகழ்ந்த பல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களில் இளம் வயது எம்எல்ஏவாக உருவெடுத்த பாடகி மைதிலி தாக்கூரும் ஒருவர். நாட்டுப்புற பாடகியான மைதிலி தாக்கூர் வடக்கு பீகாரில் உள்ள மதுபனி மாவட்டத்தின் பெனிபற்றி பகுதியைச் சேர்ந்தவர். ஆரம்பகால பள்ளி படிப்புக்கு பிறகு மைதிலி தாக்கூரின் இசை பயிற்சிக்காக அவரது குடும்பம் டெல்லிக்கு குடிபெயர்ந்தது. துவாரகாவில் பால்பவன் சர்வதேச பள்ளியில் கல்வி கற்ற மைதிலி தாக்கூர் இசை பயிற்சியை முடித்தார். தொடர்ந்து தனது சகோதரர்களோடு இணைந்து போஜ்பூரி நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். பீகாரின் பாரம்பரிய இசையின் அடையாளமாக அறியப்படும் மைதிலி தாக்கூர் சிறந்த பாடகிக்கான பல விருதுகளை பெற்றிருக்கிறார். डिमिक डिमिक डमरू कर बाजे प्रेम मगन नाचे भोला भोला डिमिक डिमिक डमरू कर बाजे प्रेम मगन नाचे भोला. ஜூலை 25ஆம் தேதி தனது 25வது பிறந்த நாளை கொண்டாடிய மைதிலி தாக்கூர் அதில் இருந்து 3 மாதங்களுக்கு பிறகு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பாக வேட்பாளராக போட்டியிடுவேன் என அறிவித்தார். தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சில தினங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். இதன் மூலம் அலிநகர் தொகுதியே நட்சத்திர அந்தஸ்து பெற்றது. கட்சியில் இணைந்த ஒரே நாளில் வேட்பாளர் அவதாரம் எடுத்த மைதிலி தாக்கூருக்கு கலாச்சார பிரிவு நிர்வாகியாக பொறுப்பு வழங்கி பாஜக உற்சாகப்படுத்தியது. இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே பாடகி மைதிலி தாக்கூருக்கு இருக்கும் நெருக்கம் தேர்தல் உத்வேகமாக மாறும் என நம்பித்தால் பாஜக அவரை களம் இறக்கியது என்ற நிலையில் அந்த கணிப்பு பலித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் பயணத்தில் முதல் இன்னிங்ஸிலேயே ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தை ஈர்த்திருக்கும் மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை 11,730 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பீகாரின் இளம் வயது எம்எல்ஏவாக உருவெடுத்திருக்கிறார். 63 வயதான அரசியல்வாதியை எதிர்த்து 25 வயது இளம் பெண் எம்எல்ஏவாக முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. கணிசமான இஸ்லாமியர்கள் வாழும் அலிநகர் தொகுதியை பாஜக முதல் முறையாக கைப்பற்றியிருக்கிறது. கடந்த 2010 மற்றும் 2015 சட்டமன்ற தேர்தல்களில் அலிநகர் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பாக அப்துல் பாரி சித்திக் என்பவர் போட்டியிட்டு 2 முறையும் வெற்றி பெற்றார். கடந்த 2008 முதல் மகாகத்பந்தன் கூட்டணியின் கோட்டையாக இருந்து வந்த அலிநகர் தொகுதியை நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர் மூலம் பாஜக கைப்பற்றியிருக்கிறது. முன்னதாக தௌசிப் ஆலம் என்பவரை பீகாரின் மிக இளம் வயது சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெற்றிருந்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தௌசிப் ஆலம் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அவரது வயது 26. அதேபோல 2015இல் ரகோப்பூர் தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்ற போது அவருக்கு வயது 26. இவர்கள் இருவரையும் விட குறைந்த வயதில் மைதிலி தாக்கூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார். குறிப்பாக கிராமப்புறங்களில் செல்லுமிடமெல்லாம் மைதிலிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வந்த நிலையில் அந்த பிரபலத்தை பாஜக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூட வைத்திருக்கிறது.